ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் ரூமுனுடைய இதை வந்து ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல. 2வது ரூம் உங்களுக்கு காட்டினேன். இப்போ 3வது ரூமுக்குள்ளே போகிறோம். அதில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாமா? இது காலிங் பெல்லுக்கான ப்ரொவிஷன். நம்ம அப்படியே உள்ளே போகலாம், வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்ட்ரன்ஸு கதவு இதில் அணையும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 8 மோட் பாக்ஸ் வச்சுருக்கேன். டேக் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 பின் சாக்கெட்டு, ஒரு சுவிட்சு, அது இல்லாமல் 2வே சுவிட்சில் ஒரு 2 சுவிட்சு ஃபேன் லைட்டுக்கு வரப்போது. கீழே இறக்கி ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு ப்ளஸ் இதுலேருந்து இப்படி தள்ளி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு பெண்டு போட்டு நிறுத்தியிருக்கிறோம். இது ஏன் பெண்டு போட்டு நிறுத்தியிருக்கோம்னா, இதில் வந்து டபுள் காட் வருது. சிங்கிளாக 2 காட் போட போகிறாங்க. இந்தாண்ட ஒரு காட்டும், இந்தாண்ட ஒரு கட்டில், இந்தாண்ட ஒரு கட்டிலும், இந்தாண்ட ஒரு கட்டிலும் போட போகிறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிலுக்கும் கொஞ்சம் கேப் கொடுக்குறாங்க. இந்த கேப்பில் இந்த இடத்துல வந்து ஒரு டீப்பா ஒன்று வரப்போகுது. இப்போ அந்த இடத்துல தான் இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு வருது. இது மெயின் சுவிட்ச் போர்டு ஒன்று இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் கொடுக்கணும். அவங்க வந்து கட்டில் வந்து சரியான அளவு சொல்லாததுனால நிறுத்தி மட்டும் வச்சுருக்கிறோம். என்ன ஹைட்டுன்றது தெரியல. அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி. அந்த இடத்துல தான் மெயின் போர்டு. இந்த பெட்டுக்கும் அந்த பெட்டுக்கும் சார்ஜர் முதல் கொண்டு எல்லாமே அங்கே தான் உங்களுக்கு ப்ரொவிஷன், லைட் ப்ரொவிஷன் எல்லாமே அங்கே வரும். ஸோ அந்த இடத்துல அந்த கேப் கொடுத்துருக்கு. இதுலேருந்து எடுத்து அந்தாண்ட சைடில் ஒரு பேக் என்ட்ரி ஒன்று கொடுத்து அந்தாண்ட சைடில் பாக்ஸ் வச்சு உள்ளே வந்து இறக்கியிருக்கேன். அந்தாண்ட சைட்லேருந்து இறக்கி உள்ளேருந்து ஒரு பைப் அந்த ரெட் கலர் டேப் பண்ணியிருக்காங்களா, அது அந்தாண்ட சைட்லேருந்து வர்ற லைனு. அதில் தான் வந்து மெயினே அதில் தான் வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லேருந்து வர்ற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் லைன் மேலேயே வச்சா இதாக இருக்குன்றதுனால அந்த பக்கம் தள்ளி இந்த எடுத்துருக்குறோம். இந்த மெயின் லைன் எல்லாமே அதிலேருந்து அந்த பாக்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கீழே இறங்கும், இந்த இடத்துக்கு வரும் அந்த ப்ரொவிஷனு. இதில் பார்த்திங்கன்னா ஃபேன் லைனு, ஃபேன்லேருந்து அந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் லைன். நம்மக்கிட்ட ஏற்கனவே நமக்கு வந்து டிவி ப்ரொவிஷன்லாம் மேலே வேறு இடத்துல சொல்லியிருந்ததுனால அந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படும்ன்றதுனால நம்ம இங்கே வந்து உடைச்சி எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. இதை உடைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இதை ப்ரிப்ரேஷன் பண்ணி அது தேவை நாளைக்கு வேணும்னா என்ன பண்ணுறதுன்றதுனால அந்த பாக்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது பாயிண்ட் லைனு. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்காக விடப்பட்ட லைன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்காக விடப்பட்ட லைனு. அதில் வந்து ஒன்று இந்த பக்கம் பாருங்கள், மெயின் லைன் இப்படி வந்து அங்கேருந்து இறங்கி நம்ம டிவிக்கு வருது. இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக விட்ட இடம். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக விட்டது. மேலே ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷனுக்கும் கீழே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சுவிட்ச் போர்டு ஒன்று வரும், அதுக்காக விடப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவிஷனுக்கு அதை கொடுத்துருக்கு. இந்த ஏசி ப்ரொவிஷன் அதை கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து இந்த ஏசி லைனுக்கு அந்த பக்கம் அடித்து அந்த பைப் கூடியே அப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. இந்த பைப்பில் வந்து இணைச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ ஒர்க்கு, நமக்கு ஒர்க் அதிகம். இது என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்க வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரூம் வந்து பார்த்துட்டிங்க. நம்ம அடுத்த ஒரு ரூம், இது என்னன்றது உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தாண்ட ரூமுக்கு இங்கேருந்து எடுத்து வந்து இந்த கட்டில், இங்கேயும் டபுள் காட்டு தான் வரப்போகுது. இந்தாண்ட சைடு இது நான் சொல்ல போகிறது அந்த ரூமுக்கு. இந்த சைடில் ஒரு கட்டில், அந்த சைடில் ஒரு கட்டில், அதுக்கு நடுவில் அந்த ரூமினுடைய பாயிண்ட் இறக்கி வச்சுருக்கு. இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பெண்டு போட்டு அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரூம் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் அடுத்த ஒரு வீடியோ காட்டுறேன். பாய்.